கையளவு கிடைத்தாலும் கலங்க மாட்டேன். அதுவே கடலளவு ஆனாலும் மயங்க மாட்டேன். கவியரசு கண்ணதாசன். இன்னைக்கு கவியரசு கண்ணதாசன் அவர்களோட பிறந்த நாள் இல்லையா? ஸோ 24 ஜூன் கவியரசு கண்ணதாசன் பிறந்த நாள். நாம எல்லாரும் அவரை நினைவு கூற வேண்டிய முக்கியமான ஒரு நாள். நல்ல நட்பு காமராஜருக்கும் நம்ம கவியரசு கண்ணதாசன் அவர்களுக்கும் இருந்தது. கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவங்களோட நட்புல வந்து ஒரு கேப் வந்துச்சு. கண்ணதாசனால அத திரும்ப அந்த நட்பை வந்து புதுப்பிக்க முடியல. ட்ரை பண்ணார் நிறைய. ஒரு நாள் என்ன பண்ணார், ஒரு முறை பாட்டுல வந்து தூது விடுவோம் அவருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு எழுதினார். அது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அது கே.ஆர். விஜயா அம்மா நடிச்ச படத்துல இருந்த ஒரு பாட்டு. அந்த சிவகாமி மகனிடம் தூது சொல்லடி, என்னை சேரும் நாள் பார்த்து சொல்லடி அப்படின்னு ஒரு பாடல் இருக்கும். அதாவது சிவகாமி மகன்னா யாருன்னா காமராஜருடைய அம்மா பேரு சிவகாமி. ஸோ சிவகாமி மகனிடம் தூது சொல்லடி, என் கூட ஃப்ரெண்ட்ஷிப் திரும்ப நல்ல நட்பு வச்சுக்க சொல்லு அப்படிங்கிற மாதிரியான ஒரு பாட்டு அமைச்சிருப்பார். அதே போல பாத்தீங்கன்னா நம்ம எம்ஜிஆர் அவர்களுடைய படத்துல பெரிய இடத்து பெண் அப்படிங்கிற ஒரு படத்துல இசையமைப்பாளர் எம்எஸ்வியும் நம்ம கவியரசு கண்ணதாசனும் வந்து பாட்டு எழுதணும். அன்னைக்குன்னு பார்த்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா எம்எஸ்வி வந்து ரொம்ப வேலை செஞ்சுட்டு ஒரு 2-3 நாளா நைட்டு தூங்காம வேலை செய்யறதுனால தூங்கிட்டாரு அவர் வீட்டில். இவர் வந்துட்டாரு, டைமுக்கு வந்துட்டாரு. பாட்டு எழுதுறதுக்கு டைரக்டர் சொல்றாரு, எம்எஸ்வி எங்கன்னா ஃபோன் பண்றாங்க எம்எஸ்வி வீட்டுக்கு. அவங்க அவருடைய செக்ரட்டரி சொல்றாரு, ஐயா வந்து தூங்கிட்டு இருக்காரு அப்படின்னு. உடனே டைரக்டர் சொல்றாரு, சரி ஐயா நீங்க வந்துட்டீங்க, நீங்க முதல்ல லிரிக் எழுதிருங்க அப்படின்னு. இந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி நீங்க லிரிக் எழுதிடுங்க, அவரை நான் மியூசிக் போட சொல்லிக்கிறேன் அப்படின்னு. உடனே நம்ம கவியரசு கண்ணதாசன் என்ன தெரியுமா எழுதினாரு, அவனுக்கு என்ன தூங்கி விட்டான் அகப்பட்டவன் நான் அல்லவா அப்படின்னு அந்த எம்எஸ்விய திட்டுறதுக்காகவே எழுதப்பட்டதுதான் அந்த பாடல். அது எம்எஸ்வியே ஒரு நிகழ்ச்சியில சொல்லியிருப்பார். கவியரசு கண்ணதாசன் அவர்கள் பாத்தீங்கன்னா அவருடைய வாழ்க்கை வரலாற வனவாசம் மனவாசம்னு புத்தகம் எழுதியிருந்தார். அந்த புத்தகம் எழுதி வெளியானதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு காலேஜ் ஃபங்க்ஷன் அட்டன் பண்றாரு. காலேஜ் ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணும்போது அந்த ஸ்டூடெண்ட் கேட்குறான், உங்களோட புக்கு நான் படிச்சிருக்கேன், உங்களோட வாழ்க்கை வரலாறு எழுதியிருக்கீங்க, இப்போ காந்தியும் எழுதியிருக்காரு, நேருவும் எழுதியிருக்காரு, நீங்களும் எழுதியிருக்கீங்க, என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு கேட்குறான் அந்த ஸ்டூடெண்ட்டு. அதுக்கு அழகாக கண்ணதாசன் சொல்றாரு, எப்படியெல்லாம் ஒருத்தன் வாழணுங்கிறதுக்கு காந்தியோட வாழ்க்கையும் நேருவோட வாழ்க்கையும் ஒரு உதாரணம், எப்படியெல்லாம் வாழக்கூடாதுங்கிறதுக்கு என் வாழ்க்கை ஒரு உதாரணம் அப்படின்னு சொன்னார். அப்படிப்பட்ட மா மனிதன் அவர். அவருடைய புகழ் பேரு, அவருடைய பலங்கள் எவ்வளவோ, பலவீனத்தையும் தைரியமா சொல்லக்கூடிய ஒரே நபர் நம்முடைய கவியரசு கண்ணதாசன் அவர்கள். வாழ்த்துக்கள்.